నమస్తే వెల్కమ్ టు మన హోసర్. అన్నా డిఎంకే అమ్మ పేర వై జిల్లా కార్యదర్శి తంగముత్తు ఆధ్వర్యంలో కృష్ణగిరిలో జరిగిన ప్రచారంలో అన్నా డిఎంకే ఉప ప్రధాన కార్యదర్శి కేపీ మునుస్వామి ఎమ్మెల్యే పాల్గొన్నారు. అన్నా డిఎంకే డిప్యూటీ జనరల్ సెక్రటరీ కేపీ మునుస్వామి మీడియాతో మాట్లాడుతూ ఎన్నికల కమిషన్ విచారణకు అన్నా డిఎంకే సిద్ధంగా ఉందన్నారు. అనంతరం ఆయన మాట్లాడుతూ తమిళనాడులో ఏఐఏడీఎంకే అతిపెద్ద పార్టీ, విమర్శలు కొత్తేమీ కాదు. ఇప్పుడు అలాంటి విమర్శలే వస్తున్నాయి. అన్నా డిఎంకే పిటిషన్పై ఎన్నికల కమిషన్ విచారణ చేపట్టవచ్చని హైకోర్టు ఇచ్చిన ఆదేశాలను గౌరవిస్తూ మేం కూడా కేసును కలుస్తాం. ఎడప్పాడి కె పళనిస్వామి నాయకత్వంలో అన్నా డిఎంకే ఏకమైంది. ఇందులో గందరగోళం సృష్టించేందుకు కొన్ని పార్టీలు ప్రయత్నిస్తున్నాయి. ఓ పన్నీర్ సెల్వం షరతులు లేకుండా పార్టీలో చేరవచ్చని, అందరూ ఏకం కావాలని అభ్యర్థిస్తున్నారని, ఒకవైపు కేసును ప్రారంభిస్తూ ఏఐఏడీఎంకే కార్యాలయంపై దాడి చేయడం, అసెంబ్లీలో వ్యతిరేకంగా ఓటు వేయడం వంటి ఏఐఏడీఎంకేకు వ్యతిరేకంగా కూడా ఆయన వ్యవహరిస్తున్నారు. మా పార్టీ నేతలపై నిందలు వేసి విలీన వేడుకలు జరిపే హక్కు ఆయనకు లేదన్నారు. ఏఐఏడీఎంకేపై ఎలాంటి కేసునైనా చట్టం ప్రకారం పరిష్కరిస్తుందని, అన్నా డిఎంకేలో ఎలాంటి గందరగోళం లేదన్నారు. కానీ గందరగోళం సృష్టించేందుకు సెంగొట్టయన్ ఇష్యూని చేతిలోకి తీసుకుంటున్నారు. సెంగొట్టయన్ అన్నా డిఎంకేకు గొప్ప నాయకుడు. తనపై తలెత్తుతున్న ప్రశ్నలపై వివరణ ఇస్తేనే నిజానిజాలు తెలుస్తాయి. ఏఐఏడీఎంకే అనేది ఎంజీఆర్ ప్రారంభించి జయలలిత ద్వారా ఎదిగిన పెద్ద పార్టీ. దానిని ఎవరూ నాశనం చేయలేరు. వచ్చే అసెంబ్లీ ఎన్నికల్లో విజయం సాధించేందుకు అన్నా డిఎంకే ప్రయత్నాలపై దృష్టి పెడుతున్నామని చెప్పారు. అసెంబ్లీ సభ్యులు అశోక్ కుమార్, తమిళ సెల్వన్ తదితరులు పాల్గొన్నారు. மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்திய பொழுது புரட்சித் தலைவி அருகாமையில் ஒரு முன்னணி தளபதியாக செயலாற்றியவர். அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர். அரசியலில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர். அதே நேரத்தில் அவருடைய உழைப்பிற்கு ஏற்ற அளவிலே இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயர்ந்த பதவிகளெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் புரட்சித் தலைவி அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அவரை மதிப்போடும் மரியாதையோடும் வழிநடத்தினார்களோ அதேபோல் இன்றளவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மூத்த தலைவராக இருக்கின்ற செங்கோட்டையன் அவர்களை மதித்து அவரை மதித்து அழைத்து செல்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அதாவது அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்து நிற்பவர். அவரோடு அந்த மாவட்டத்திலே இருந்த திரு முத்துசாமி அவர்கள், அவருக்கும் சில சோதனை வந்த பொழுது இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துவிட்டு எதிரடிக்கு சென்று இன்று அமைச்சராக இருக்கின்றவர். ஆனால் அதே மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர் பல்வேறு சோதனைகளை சந்தித்தாலும் இந்த இயக்கத்தை நம்முடைய உழைப்பாலும் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்ற சிந்தனையோடு இந்த இயக்கத்திற்கு கடைசி வரை, இறுதி வரை உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வரக்கூடிய 2026 தேர்தலில் பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைந்து போட்டிட்டாதான் அதிமுக வெற்றி பெற முடியும். இல்லைன்னா அதிமுகவுக்கு 2026 தேர்தல் தாழ்வு தான் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்வது அவருடைய கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் இணைவதற்கு தயார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்தது என்ன செய்கிறார் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் போடுகிறார். அதுக்கு என்ன பொருள்? கட்சியை எதிர்த்து தேர்தல் களத்தில் இருக்கிறார்.
எதிரிகளோடு சேர்ந்து இணைந்து எங்களை எதிர்க்கிறார். அதற்கு என்ன பொருள்? தலைமை கழகத்திலே அடியாட்களை வந்து அடிக்கிறார், பொருளை சேதாரப்படுத்துகிறார். அதற்கு என்ன பொருள்? நான் ஒரு கருத்தை இங்கு வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக இதே போன்ற ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த கட்சிக்கு தலைமையேற்க வைக்கக்கூடாது என்பதற்காக சில பெருந்தலைவர், ஏன் குறிப்பாக சொல்லுகிறேன், ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சில தலைவர்கள் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அன்னியார் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தினார்கள். முன்னிறுத்தி முதலமைச்சர் பொறுப்பையும் கொடுத்தார்கள். அதற்கு பின்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி கவிழ்ந்த பின்பு தேர்தலும் வருகிறது. அந்த தேர்தலில் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தி மறைந்த முன்னாள் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிரிவாக நிற்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டருடைய செல்வாக்கோடு ஒரு பிரிவாக நிற்கிறார்கள். ஜே என்று அதற்கு பெயரிடப்படுகிறது. அப்படி பெயரிடப்பட்டு தேர்தல் களத்திலே அந்த வாக்கு வங்கிகளை பார்க்கின்ற பொழுது மக்களும் அதிமுக தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நிரூபணமாகிறது. அன்னியார் ஜானகி அம்மையார் அவர்கள் எந்த வகையிலாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஜானகி அம்மையாரை பயன்படுத்துவதற்கு இந்த தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஜானகி அம்மையார் முடிவெடுக்கிறார். என்ன என்று சொன்னால், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் என்னுடைய கணவர் உருவாக்கிய இந்த இயக்கம் பாழ்பட்டு விடக்கூடாது. மக்கள் சக்தி அந்த அம்மையாரிடத்தில் இருக்கிறது, தொண்டர்கள் அந்த அம்மையார் பக்கத்தில் இருக்கிறார்கள். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக என்னை இவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். முடியாது என்று சொல்லி நேரடியாக புரட்சி தலைவி அழைத்து, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சியை நீ வழிநடத்து, உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தலைமை கழகத்தையே கொடுத்து விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். இந்த கட்சியினுடைய எல்லா வகையிலும் உரிமை கொண்டாடிய, உரிமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தலைமை கழகமே தன்னுடைய பெயரில் தான் வாங்கப்பட்ட அந்த தலைமை கழகத்தையே கட்சிக்கு அளித்த அந்த அம்மையார் கட்சியினுடைய நலன் கருதி ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் சிலர் இந்த கட்சியிலே உள்ளே நுழைந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு, அதிகாரத்தை அனுபவித்து, பணபலத்தை அனுபவித்து விட்டு, வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு இன்று இந்த கட்சியை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நிலை? என்ன இரட்டை வேடம்? என்ன இரட்டை நாக்கு? அதே போல தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு. ஒன்றிணையணும்னு சொல்றாரு. அதே சமயம் அது வந்து வித்தவுட் இபிஎஸ் ஆர் வித் இபிஎஸ்ன்ற மாதிரி ஒரு கருத்தையும் அவர் பதிவு பண்றாரு. அவர் யார் கேட்பதற்கு? அவர் ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நிராகரிக்கப்பட்டு வாய்ஸ் தோட்டத்திற்கு வரக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டவர். வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் அன்றைய சூழ்நிலையில் அவங்களுடைய சித்தியார் வைத்துக் கொண்டு ஏதோ அரசியல் நடத்தி கொண்டு வெளியேறினவர் ஒரு கட்சியை துவக்கிவிட்டார். கட்சியை துவக்கிவிட்டு அமைப்புகளை ஏற்படுத்தி அவர் தனியாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த கட்சியுடைய பொதுச்செயலாளரை பேசுவதற்கு அவருக்கு என்ன வித தகுதி இருக்கிறது? எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லையே. அவர் ஒரு கட்சியை நடத்துகிறார், நடத்தி கொண்டு போகட்டும். எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு அரசியல் ரீதியாக ஒரு எதிர்கட்சி இன்னொரு கட்சி என்ற நிலையில வேண்டுமென்றால் எங்களை விமர்சனம் செய்யலாம். ஆனால் எங்களோடு இணைவதற்கும் நாங்கள் சேர்ந்து கொள்வதற்கும் என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. 2021 தேர்தலில் வந்து அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டிருந்தா வெற்றி பெற்றிருப்போம் அப்படி ஒன்றிணைந்து செயல்பட சொல்லி அமித்ஷா சொன்னாரு. அதை கேட்காம பிரிஞ்சு இருந்தனால தான் தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்தது ஓபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர், அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு முன்பாக அந்த இயக்கத்தை கட்டி காத்து 16 லட்சம் தொண்டர்களை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர். அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியே லேடியா என்ற ஒரு கருத்தை சொன்னார் தேர்தல். அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோடு அதே நேரத்தில் சுயமாக சிந்தித்து சுய சிந்தனையோடு தன்மான உணர்வோடு இயக்கத்தை நடத்திய கொண்டிருப்பவர்கள் எங்கள் தலைவர்கள். அவர் வழிவந்த இன்றைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தன்னுடைய தலைவர்கள்
எந்த சிந்தனையோடு வழி நடந்தார்களோ அதை ஒட்டி நடந்து செல்கின்றவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் மாற்று கட்சியிலே இருக்கின்ற ஒரு தலைவர் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு அளவிலே இந்த இயக்கத்தை எங்கள் பெரியாரும் எங்களை உருவாக்கவில்லை, அண்ணாவும் உருவாக்கவில்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் உருவாக்கவில்லை, புரட்சித் தலைவி அம்மாவும் உருவாக்கவில்லை. அதுபோல ஒரு தொண்டனும் அண்ணா திமுக கழகத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஒய்பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்ற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் இதில் வந்து எல்லாரும் ஒன்றிணைனும் நிபந்தனை இல்லைன்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் சொன்னாலும் இந்த உத்தரவு வந்து எங்களுடைய முதல் வெற்றி நாங்கள் கொண்டாடுறோன்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு கருத்தையும் சொல்றாரு. முதல்ல உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவை நிராகரித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தை எந்த அடிப்படையில் எந்த அளவில் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. 15 விதியின் கீழ் ஒரு இயக்கத்தில் பிளவுபடுகின்ற நேரத்தில் சின்னங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும். கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உள்ளே நுழைவதற்கு எந்த விதமான உரிமையும் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கே என்ன என்று சொன்னால் தேர்தல் நடத்தை விதிகளை கொண்டு வருவது, தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த கட்சியினுடைய உரிமை, அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அதை பதிவு செய்வது. அந்த பதிவு செய்த பொழுது அந்த மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் கொடுக்கக்கூடாது என்றால் ஒரு பிரிவு சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவு ஒதுக்க வேண்டுமா அல்லது எதிர்பிரிவுக்கு ஒதுக்க வேண்டுமா அல்லது இரண்டுமே சமமாக இருக்கிற காலத்தில் அந்த சின்னத்தை முடக்க வேண்டுமா என்பது முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் விசாரித்தால் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் முழுமையான இயக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பக்கத்தில் இருக்கிறது. 2400 சில்லறை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மற்ற அனைவரும் எடப்பாடியார் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதற்கு மேல் என்ன தேவை? எங்களுக்கு என்ன கவலை இல்லை, பயம் இல்லை. நாங்கள் கேடுவது தேவையில்லாமல் இந்த எதிரிகளில் இந்த அவளை போட்டு மெல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தடையாணை கேட்டோம். இப்பொழுது மெல்லுகிறார்கள் இல்லையா? அந்த மெல்லாம முடிஞ்சுக்கிட்டோம். தேர்தல் ஆணையத்துக்கு போய் அவங்க மெல்றது வந்து அசிங்கப்படக்கூடாது, அவங்க அவமானப்படக்கூடாது. எங்க தலைவர் எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு பாருங்க. இன்னைக்கு சொல்றாரு எங்களுக்கு வெற்றின்னு சொல்றாரு. இது மீண்டும் எங்க பக்கம் உறுதி, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த வெற்றி எந்த முகத்தில் வச்சுக்கிறது? இதெல்லாம் வேணான்றதுக்காகத்தான் எங்க பொதுச் செயலர் தடையாணை கேட்டார். உயர்நீதிமன்றம் அவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலே அந்த தேர்தல் ஆணையத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தின் அளவிலே விசாரிப்பது ஒன்றும் தவறில்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த என்ன பிரச்சனையோ அதை எதிர்கொண்டு சந்திப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் சில துரோகிகள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் கடந்த தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்தோம். அவர்களின் முகத்தில் விரைவில் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் நன்றி சொல்றாங்க. உண்மை அதிமுகவில் சில துரோகிகள் இருக்கிறாங்க. அவங்க முகத்திரையை சீக்கிரமா கிழிப்போம். அவங்களால தான் கடந்த தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்தோம் சொல்லி கேட்டு
அவருடைய கருத்து பிரகாரம் கூட யாருன்னா இருக்கலாம். அவர் மாவட்டத்தில் கூட இருக்கலாம், அவர் மாநிலத்தில் கூட அவர் கருத்து பிரகாரம் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய இயக்கம். இந்த பெரிய இயக்கத்தில் எல்லோருமே முழுமையாக கட்சியினுடைய விசுவாசியாக இருந்தாலும் கட்சி செயல்பாடுகள் வருகின்ற பொழுது, கட்சி நடவடிக்கைகள் வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் முந்தி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது அதிலே சிலர் தவறு செய்யலாம். அப்படி சிலர் தவறு செய்கின்றவர்களை அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அப்படி தெரிந்திருக்கிற சூழ்நிலையில் அப்படி கட்சிக்கு தவறு செய்கின்றவர்களை அடையாளம் கட்டுவதற்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். வேறொன்றும் இல்லை. இரட்டை இலையை முடக்கத்துக்கான சூழ்ச்சி இரட்டை இலையை முடக்கிறதுக்கான சூழ்ச்சியை இந்த ஊடகங்கள், அரசியல் விமர்சகர்கள் சில பேர், சில கட்சியினுடைய தலைவர்கள், ஒரு அடுத்த நிலையிலே இருக்கின்ற கட்சி, மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலையிலே இருக்கின்ற இந்த இயக்கம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முடங்காதா என்று இயக்கத்தோடு இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களோடு இணைந்து அவர்களை தோற்கடித்து வெல்லுவார். எந்த சூழ்நிலையிலும் இரட்டை சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மனிதநேயம் மிக்க தலைவர், ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர், அரசியல் ஞானம் இருந்தாலும் கூட அரசியலில் பழிவாங்க வேண்டும் என்று சிந்தனை இல்லாதவர், எதிரிகளுக்கும் உரிய மரியாதை கொடுத்தவர், அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று அண்ணா சொன்ன கருத்தை முழுமையாக உள்வாங்கி அவர் மறைகின்ற வரையில் அதை கடைபிடித்தவர். அப்படிப்பட்டவர் உருவாக்கிய இயக்கம், அப்படிப்பட்டவர் அடையாளம் காட்டப்பட்ட சின்னம் இரட்டை சின்னம் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, முடக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்து சொன்ன உடனேயே அவர் வீட்டுக்கு திடீரென போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்கப்படுது. இது தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகளா பார்க்கப்படுது. இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படியாவது இந்த இயக்கத்தினுடைய வலிமையை, இந்த இயக்கத்தினுடைய ஒற்றுமையை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிரிகள் இருந்து தாக்குவதைப் போல, இவர்கள் காப்பாற்றுவதைப் போல ஒரு நாடகம் நடிக்கிறார் இன்றைய முதல். இதே போன்ற ஒரு நிலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது வைகோபால்சாமி கட்சியிலிருந்து வெளியேறுகிறார். வெளியேறி மிகப்பெரிய ஊர்வலம் வருகிறது. மிகப்பெரிய ஊர்வலம் வருகின்ற பொழுது எங்கு அறிவாலயம் தாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்த அச்சத்தில் இருந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கட்சிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த கட்சியினுடைய அறிவாலயத்தை காப்பாற்றி கருணாநிதியுடைய கௌரவத்தை காப்பாற்றியவர் என்னுடைய கட்சியுடைய தலைவர். நாங்கள் எங்கே இருக்கிறோம், ஸ்டாலின் எங்கே இருக்கிறார்? அதோடு மட்டுமல்ல, நேற்று கூட ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஆணை, அதாவது ஒரு விமர்சனத்தில் சொல்லியிருக்கிறார்கள் நீதிபதிகள், இன்று ஆட்சியாளர்கள் தனிப்பட்ட மனிதர்களுக்கு காவல்துறை காவலர்களாக அனுப்பி கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. மக்களுடைய வரிப்பணத்தில் பொதுமக்களை காப்பதற்குத்தான் காவல்துறை இருக்கிறது, தனி மனிதனை காப்பதற்கு காவல்துறை இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. ஆக அதே போல இன்று கிருஷ்ணகிரி நகராட்சியில் முனிசிபல் கமிஷனருடைய அலுவலகத்திலே கேமரா பொருத்தப்பட்டு அந்த கேமராவின் வாயிலாக என்ன நடக்கிறது என்பதை வெளியில் கொண்டு வரக்கூடிய அவலநிலை இருக்கிறது. மொத்தத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள், அரசு செயல்பாடுகள் அந்த உரிய அதிகாரிகளிடத்திலே இல்லாமல் மூன்றாவது நபரிடத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது இதற்கே உதாரணம். செயலற்ற ஆட்சியாக இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதன் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் இது போன்ற தத்திரத்தனங்களை அரசியலை நடத்துவதை நிறுத்திக் கொண்டு மக்களை நேராக சந்திப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு, டிடி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் ஒன்றா இணைந்து இருந்தால் செங்கோட்டையன் அவர்களுடைய எண்ணமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கருத்து சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இது மற்ற ஒரு 2-3 பேர் தான் தடுக்கிறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஏற்கனவே சொன்னேன்ல, எப்படியாவது இந்த கட்சியை, அந்த ஸ்திரத்தன்மையை, அந்த கட்டுக்கோப்பை உடைக்க வேண்டும். ஸ்டாலின் என்ன நிலையில் இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ
அதே சிந்தனையோடு தான் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்களே அவரும் நினைக்கிறார். ஆக ஸ்டாலினுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இந்த கட்சியை பற்றி இல்லை. இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக வழக்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னதுல ஏதாவது அரசியல் தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது ஒரு சராசரி அரசியல்வாதியை போல நான் பேச விரும்பவில்லை. ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால் அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அடுத்த நடவடிக்கைக்கு செல்லக்கூடிய இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.